தற்குறின்னு சொல்றாங்களே, இது கொஞ்சம் கடுமையான ஒரு விமர்சனமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவருக்கு அரசியல் புரிதல் வந்துருமோ அப்படின்னு கூட நான் நினைச்சிருக்கேன். ஆனா சில நேரங்கள்ல இது ஒரு நியாயமான விமர்சனம் தான். கொஞ்சம் தற்குறித்தனமா தான் பேசுறாரோ, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எம்மதமும் சம்மதம்னு பேசிட்டு அங்க போய் நின்னோன்ன வாயிலேருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை பாத்தீங்கன்னா, நாகூர் தர்காவுக்கு போனேன், இங்க இருக்கிற மாரியம்மன் கோவிலை பார்த்தேன், மேரி மாதாவை பார்த்தேன். இதெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா? ஆண்டவர் அன்போடு நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோடு கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும். ரொம்ப மேலோட்டமா கச்சத்தீவை அப்படியே போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இலங்கை மீனவர்களை பத்தி நான் 14 வருஷம் முன்னாலேயே இதெல்லாம் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 14 வருஷம் முன்னால நீங்க பேசுனீங்க. இடைப்பட்ட அந்த 14 வருஷத்துல நீங்க அதை பத்தி என்ன பேசுனீங்க? இல்ல அதற்காக என்ன குரல் கொடுத்து, எந்த அளவுக்கு நாகையில் என்னென்ன இருக்கு, அரசு சார்பில் என்னென்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இத பத்தி எல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட புரிதல் இல்ல. எழுதி கொடுக்கறவங்களுக்கே அதுக்கெல்லாம் அறிவு கிடையாதுங்க. எழுதி கொடுக்கறவங்களே கூகுள்லயும் சாட் ஜிபிடிலயும் போய் சர்ச் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு அதை பத்தின ஒரு அரசியல் புரிதல் இருந்திருந்ததுன்னா அதை பத்தி டீப்பா, கச்சத்தீவு ஒரு பிரச்சனையை பத்தி 1 மணி நேரம் பேசுவாங்க. அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு வரலாறு இருக்கு, எவ்வளவு திரிபுவாதம் இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் என்ன? நீங்க பேசுறீங்களா கச்சத்தீவுன்னு திமுக ஒரு பக்கம் குறை சொல்றீங்க, காங்கிரஸ் ஒரு பக்கம் குறை சொல்றீங்க, சும்மா ஒப்புக்கு பாஜகவையும் அதுல சேர்த்துக்கிறீங்க. ஆனா அதற்கான சொல்யூஷன் என்ன? நிரந்தர தீர்வு நான் வந்தா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. என்ன நிரந்தர தீர்வு நீங்க கொடுப்பீங்க? சொல்லட்டுமா? அவர் மேல ஏறி பேசினார்ல, ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு நாகை மாவட்டத்துல பேசினார்ல, பேசிட்டு வண்டியில இறங்கி உட்கார்ந்தவர்கிட்ட இப்போ சற்று நேரம் முன்னால 10 நிமிஷம் முன்னால நீங்க பேசுனீங்களே, என்னெல்லாம் பேசுனீங்கன்னு கேட்டா அவருக்கு சொல்ல தெரியாது. 8 மாசம் தான் இருக்கு அரசியலுக்கு. நீங்க சனிக்கிழமை தான் பனையூர் விட்டு வெளியிலேயே வரீங்க. அப்படி இருக்கும்பொழுது 234 தொகுதிகளுக்கும் நீங்க எப்ப போக போறீங்க, அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதே தெரியல. அப்ப கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை இல்ல அந்த தொகுதியை சேர்ந்த அடுத்த நிலையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களையாவது அந்த மக்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கணும்ல. எல்லாரும் விஜய் ஓட்டு கேட்க போனோம்னா என்னங்க, விஜயோடைய முகமுடியை போட்டுட்டு போவானா? அப்ப எவனுக்கு ஓட்டு போடுறான்னு தெரியாம அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் டாக்டர் ஷர்மிளா மேடம் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் தோழர். மேடம், திரு விஜய் அவர்கள் இன்றைய தினம் நாகப்பட்டினத்துல அந்த ஒரு 10 நிமிடம் கிட்டத்தட்ட அவர் பேசியிருப்பாரு. பல விஷயங்கள், உள்ளூர் விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணாரு. அதை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவங்களுடைய குடும்பத்தையும் டைரக்டா அட்டாக் பண்ணிருக்காரு. குறிப்பா நீங்க வெளிநாட்டுக்கு போய் முதலீடு செஞ்சிருந்தீங்களே, யாருக்காக முதலீடு செஞ்சீங்க? தமிழ்நாட்டுக்காக முதலீடு செஞ்சீங்களா, இல்ல உங்க குடும்பத்துக்காக முதலீடு செய்ய போனீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் கேட்டிருக்காரு. டயலாக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதுல கூட மீம்ஸ் தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினியோட டைலாக்லாம் இப்ப என்ன நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ டைலாக் கூட சொந்த டைலாக் உங்களோட இது இல்லையா அப்படின்ற மாதிரி மீம்ஸ் தான் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது திருவாரூர் கலைஞர் அவருடைய அந்த பிறந்த மண்ணில் இப்போது பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க தொடர் பிரச்சாரத்தை, திரு விஜய் அவர்களுடைய தொடர் பிரச்சாரத்தை? நீ நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனா அவர் எதிராக நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க, ஒத்துக்கிறேன். சில நேரங்கள்ல எனக்கு கூட தோணும், தற்குறின்னு சொல்றாங்களே, இது கொஞ்சம் கடுமையான ஒரு விமர்சனமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவருக்கு அரசியல் புரிதல் வந்துருமோ அப்படின்னு கூட நான் நினைச்சிருக்கேன். ஆனா சில நேரங்கள்ல இது ஒரு நியாயமான விமர்சனம் தான். கொஞ்சம் தற்குறித்தனமா தான் பேசுறாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அங்க போய் நின்னுகிட்டு எங்க நிக்கிறாருன்னா, அண்ணாவுடைய சிலை பக்கத்துல நின்னுகிட்டு அங்க அவர் சொல்றாரு, அடுக்குமொழியில பேசுறவங்களை கேட்டு கேட்டு இந்த அடுக்குமொழி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் மீதே எனக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அடுக்குமொழிக்கு பேர் போனவருங்க அறிஞர் அண்ணா. அவர் சிலைக்கிட்ட நின்னுகிட்டு இவர் சொல்றாருன்னா இவருக்கு எந்த அளவுக்கு அண்ணாவை பற்றிய ஒரு கருத்தியல் புரிதல் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். அண்ணாவை நான் பின்பற்றுகிறேன்,
அப்படின்னு சொல்றதுல மட்டும் வெறும் பஞ்ச் டயலாக் பேசுறதுல அர்த்தம் இல்ல. நீங்க எந்த அளவுக்கு அறிஞர் அண்ணா அவர்களை உள்வாங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி அங்க நின்னுட்டு பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எம்மதமும் சம்மதம்னு பேசிட்டு அங்க போய் நின்னோன்னா வாயில இருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை பாத்தீங்கன்னா, நாகூர் தர்காவுக்கு போனேன், இங்க இருக்கிற மாரியம்மன் கோவிலை பார்த்தேன், மேரி மாதாவை பார்த்தேன். இதெல்லாம் உங்ககிட்ட யாரு கேட்டா? உங்களை யாரும் உங்க மதத்தை வச்சு அடையாளப்படுத்தலையே. எல்லாரும் ஒரு நடிகராக வந்து விஜயை வந்து ஒரு நடிகராக நீங்க தான் சொல்றீங்க எங்க வீட்டு பிள்ளையா அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு இந்த குறியீடுகளும் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி மீனவ நண்பன் நான் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரையும் சப்போர்ட்டுக்கு இழுத்துக்கிறாரு. எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. நீங்க வந்து நாகை மாவட்டம் அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு கோட்டை, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கோட்டைங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு மக்களை போய் நீங்க அட்ரஸ் பண்றீங்க. காலங்காலமாக வந்து அவங்க வந்து திமுக இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. திராவிட பாரம்பரியம் மிக்க ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அங்க போய் நீங்க வந்து 50 ஆண்டு அரசியல் பார்த்த இருபெரு கட்சிகளுக்கு எதிராக நான் தான் இன்னைக்கு களத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளவு ஆழமா அதோடைய புரிதலோட நீங்க அட்ரஸ் பண்ணணும். ஆனா அந்த ஸ்பீச்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமா கச்சத்தீவை அப்படியே போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இலங்கை மீனவர்களை பத்தி நான் 14 வருஷம் முன்னாலேயே இதெல்லாம் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 14 வருஷம் முன்னால நீங்க பேசுனீங்க. இடைப்பட்ட அந்த 14 வருஷத்துல நீங்க அதை பத்தி என்ன பேசுனீங்க, இல்ல அதற்காக என்ன குரல் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏரியால ஒரு மெரைன் காலேஜ் இருக்கா, ஒரு பிஷிங் இண்டஸ்ட்ரி இருக்கா அப்படின்லாம் கேக்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு நாகையில் என்னென்ன இருக்கு, அரசு சார்பில் என்னென்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இத பத்தி எல்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் கூட புரிதல் இல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. குறைஞ்சபட்சம் உங்க கட்சியில அந்த ஏரியால இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு, அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு அது நீங்க கேட்டு இருந்துக்கலாம். எப்ப அவங்க ஏரியால என்னென்ன பிரச்சனை இருக்கு, இந்த அரசாங்கம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறாங்க, எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, எங்கெந்த இடத்துல என்னென்ன மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு வாங்கியாவது இவங்க வந்து ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். இவங்க சும்மா இந்த ஏஐ சாப்ட்வேர் வந்துருச்சு, அங்க போய் சும்மா நாகப்பட்டினம்னு தட்டிட்டு அங்க வரக்கூடிய பொதுவான விஷயங்கள் எல்லாம் எடுத்து மேலோட்டமா ஒரு ஸ்பீச்சை வந்து ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட்ல ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதையும் அவரும் எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாம உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய அறிவாளி, பாத்தீங்களா மக்களை எப்படி கூட்டிட்டேன், பாத்தீங்களா நான் கேட்ட கேள்விகளுக்காக மக்கள் கிட்ட எவ்வளவு கரகோஷம் வருது அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக எனக்கு தெரிஞ்சது. நீங்க வந்து வாட் எவர் செட் அண்ட் டன் இன்னைக்கு வந்து ஒரு 4 ஆண்டு திமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கிறது அப்படிங்கறத நாம சொல்லல, ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகள் சொல்லுது. இன்னைக்கு கல்வியில நாங்க உயர்ந்திருக்கிறோம், சுகாதார கட்டமைப்புல நாங்க உயர்ந்திருக்கிறோம், இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோம். அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார்ல தமிழ்நாடு ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. 2 இலக்கு பொருளாதார சதவிகிதத்தை வந்து கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் நாம எட்டி இருக்கிறோம். இப்படி பல்வேறு சாதனைகளை வந்து மேடைக்கு மேடை முதல்வர் வந்து அடுக்கிக் கொண்டே போகிறார். பல்வேறு விஷயங்களை வந்து ஆதாரத்தோட தன்னுடைய எதிர்ப்பை, தன்னுடைய அரசியல் கருத்தியல் எதிரி எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து பாஜக தான். அவர் சொல்லிட்டாரு அதிமுக பாஜகவுடைய அங்கமாக மாறிடுச்சுன்னு. அதனால தன்னுடைய அரசியல் கொள்கை எதிரிகளே அவர் ரொம்ப கூர்மையாக அவருடைய தாக்குதல் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேல் வருவார் தெரியுமா, நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், என்னையும் வண்டியில ஏத்து, என்னையும் வண்டியில ஏத்துன்னு, அந்த மாதிரி நானும் அரசியல்வாதி தான், நானும் சிஎம் ரேஸ்ல இருக்கிறேன், என்னையும் வண்டியில ஏத்துக்கங்க, என்னையும் ஆட்டையில சேர்த்துக்கங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவருடைய இன்னைக்கு பேச்சு இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருந்தது. அதனால அவர் மீது வைக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்களுக்கு தகுதியானவர் விஜய் அப்படின்னு தோணுது. சோ இந்த மாதிரியான தொடர் பேச்சுக்கள் மூலியமாக எக்ஸ்போஸ் ஆறாருன்னு சொல்ல வரீங்க திரு விஜய் அவர்கள்? டெஃபினட்டாங்க. அவருக்குன்னு ஒரு அந்த மாவட்டத்துக்கு ஸ்பெசிபிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கு ஏதாவது புரிதல் இருக்கா அப்படிங்கறதே கேள்விக்குறியா இருக்கே. உதாரணத்துக்கு வந்து நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எழுதி கொடுத்தவங்களே வந்து தவறா எழுதி கொடுத்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி. எழுதி கொடுக்கறவங்களுக்கே அதுக்கெல்லாம் அறிவு கிடையாதுங்க. எழுதி கொடுக்கறவங்களே வந்து கூகுள்லயும் சாட் ஜிபிடிலயும் போய் சர்ச் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு அதை பத்தின ஒரு அரசியல் புரிதல் இருந்திருந்ததுன்னா அதை பத்தி டீப்பா, கச்சத்தீவு ஒரு பிரச்சனையை பத்தி 1 மணி நேரம் பேசலாங்க. அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு வரலாறு இருக்கு, எவ்வளவு திரிபுவாதம் இருக்கு,
அதுக்கான சொல்யூஷன் என்ன? நீங்க பேசுறீங்கல்ல கச்சத்தீவுன்னு திமுக ஒரு பக்கம் குறை சொல்றீங்க, காங்கிரஸ் ஒரு பக்கம் குறை சொல்றீங்க, சும்மா ஒப்புக்கு பாஜகவையும் அதுல சேர்த்துக்கிறீங்க. ஆனா அதற்கான சொல்யூஷன் என்ன? நிரந்தர தீர்வு நான் வந்தா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. என்ன நிரந்தர தீர்வு நீங்க கொடுப்பீங்க? நீட்டெல்லாம் ஒரு படிப்பா, நீட் மட்டும்தான் படிப்பா அப்படின்னு நீங்க பேசுறீங்க. திமுக நீட்டுக்காக என்ன செஞ்சது அப்படின்ற கேள்வியை கேக்குறீங்க. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீட்டை ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு ஏகே ராஜன் தலைமையில ஒரு குழு அமைச்சு மக்கள் கிட்ட வந்து அது மூலமாக ஒரு கருத்து கணிப்பு ஏற்படுத்தி அந்த தரவுகள் மூலமாக நீட் எந்த அளவுக்கு வந்து ஏழை எளிய குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து பாதிக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. சட்டசபையில அதற்கான தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சாங்க. ஆளுநர் அந்த கடப்புல போட்டு வச்சிருந்தாரு. மறுபடியும் வந்து அதை திருப்பி அனுப்பணும்னு அதை மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனாங்க. அதற்காக நீண்ட நெடிய ஒரு சட்ட போராட்டத்தை ஆளுநரை எதிர்த்து குடியரசுத் தலைவரை எதிர்த்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. 2024 தேர்தல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டு விலக்க வந்து பெற்று விடுவோம் அப்படின்னு ராகுல் காந்தி மூலமாக சொல்ல வச்சாங்க. அப்ப இந்த அளவுக்கு முயற்சி எடுத்த திமுக நீட்டுக்காக என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறீங்க. சரி, நீங்க ஆட்சிக்கு வந்தா இதை தாண்டி இப்ப திமுக செஞ்ச இதெல்லாம் தாண்டி உங்களால என்ன செய்ய முடியும்? நீங்க ஏதாவது புதுசா பிளான் வச்சிருக்கீங்களா? பிளான் ஆஃப் ஆக்ஷன் வச்சிருக்கீங்களா? இப்ப திருச்சியில நீங்க பேசுறீங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே அது வந்து தெளிவுபடுத்தினாரு. நாங்க இப்பவே எதையும் நாங்க சொல்லி வந்து நாங்க வாய் கொடுத்து மாட்டிக்க விரும்பல. தேர்தல் அந்த மேனிஃபெஸ்டோ ஏன்னா உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஒண்ணு இருந்ததுன்னா அதை நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியுது இன்னைக்கு மாநிலம் எடுக்கக்கூடிய பல முயற்சிகளுக்கு ஒன்றிய அரசு முட்டுக்கட்டையாக இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெளிவா தெரியுது. இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு என்னன்னு திருச்சியில பேசுறேன். அந்த ஆசிரியர்கள் 10 நாளா போராட்டம் பண்ணார்ல. போராட்டம் பண்ணும்போது விஜய் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விமர்சனமோ ஒரு ட்வீட்டோ வந்தது அதை பத்தி. அப்ப திருச்சியில மட்டும் நீங்க அதை எடுத்து பேசுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒண்ணு யாரோ எழுதி கொடுத்ததை நீங்க பேசுறீங்க. அந்த பிரச்சனையை பத்தின உண்மையான புரிதல் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இல்ல அவங்கள பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். திருச்சியில இருந்து அவர் வேன்ல நான் சொல்லட்டுமா, அவர் மேல ஏறி பேசினார்ல, ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு நாகை மாவட்டத்துல பேசினார்ல, பேசிட்டு வண்டியில இறங்கி உட்கார்ந்தவர்கிட்ட இப்ப சற்று நேரம் முன்னால 10 நிமிஷம் முன்னால நீங்க பேசுனீங்களே என்னெல்லாம் பேசுனீங்கன்னு கேட்டா அவருக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அதுதான் அவருடைய அடிப்படை புரிதல். அப்போ சொல்யூஷன் இருக்கிறவன் தாங்க சொல்யூஷனை பத்தி பேசுவான். அந்த பிரச்சனையை பத்தி புரிதல் இருக்கிறவன் தான் அந்த பிரச்சனையோடைய ஆணிவேர் வரைக்கும் போய் அலசி ஆராய்ஞ்சு இதுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி பேசுவான். எவனோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பேசுறவனுக்கு அதை பத்தின புரிதலும் இருக்காது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. இந்த ஸ்பெசிபிக் ரீசனுக்காக தான் விஜய் இது வரைக்கும் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு. கிட்டத்தட்ட மோடி பாணியை தான் அவர் பின்பற்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா மோடி பிரஸ் ஒரு கரண்ட் ஆப்பரை 2 நிமிஷம் மோடியால ஹேண்டில் பண்ண முடியல, எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அன்னைக்கு ஏற்பட்ட பயம் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இன்னும் பிரஸ்ஸ சந்திக்க மாட்டேங்கிறாரு. இவருக்கும் அதே பயம்தான். இன்னைக்கு நேரடியா நீங்க வந்து பிரஸ்ஸ சந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய அரசியல் அறியாமை வந்து வெளிப்பட்டு விடும் அப்படிங்கறது அவருக்கு நல்லா சந்திக்கணும்ங்கற ஒரு ஏதேனும் கட்டாயம் இருக்கா? இப்போ நீங்க பிரதமர் சந்திக்கணும், கண்டிப்பா சந்திக்கணும். தமிழ்நாட்டிலே ஒரு உதாரணம் இருக்குல்ல. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒருபோதும் பிரஸ்ஸ சந்திச்சதே கிடையாது அவங்க ஆட்சியில இருந்த போது. அப்போ ஆட்சியில அதாவது ஜெயலலிதாவுடைய பயணத்தையும் நீங்க விஜயை வந்து கம்பேர் பண்றது இட்ஸ் கிராஸ் இன்ஜஸ்டிஸ்ங்க. அவங்க வந்து கட்சியில வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஊரா போய் கட்சியுடைய கொள்கைகள் இல்ல மோடியோட நான் ஏன் வந்து விஜய ஒப்பிடுறேன் அப்படின்னா, மோடிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி மோடி வந்து ஒரு விஸ்வகுரு அப்படின்ற பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி விஜய் வந்து தமிழ்நாடை மீட்க வந்து ஒரு மீட்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜ வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஓட்ட சட்டி தான் ஓவரா சத்தம் போடும் அப்படின்னு. கிட்டத்தட்ட மோடி அண்ட் விஜய் அந்த கேட்டகரி தான். ஓவரா பேசுவாரு, ஆத்ம நிர்பர் பாரத், அம்ரித் கால், விக்சித் பாரத் அப்படின்லாம் பேசுவாரு. இந்த கவர்னன்ஸ்ல அவ்வளவு வளர்ச்சி. ஆமா, இன்னைக்கு பாருங்க ட்ரம்ப் அடுத்த குண்டை எடுத்து போட்டிருக்கிறாரு. மனுஷன் சப்த நாடிய அடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துக்கே விஸ்வகுரு அப்படின்னு சொல்ற ஒரு இந்தியாவை இன்னைக்கு சுத்தி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸே வந்து இன்னைக்கு நம்ம சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையில நாம இருக்கோங்க. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை தான் விஜய்க்கு ஏற்படுத்துறாங்க. விஜய் வந்தா எல்லாம் சரியாயிடும், ஒரு மாற்றம் வேணும். சரி, என்னடா மாற்றம் வேணும், என்ன சரி பண்ண போறாரு அப்படின்னு கேட்டா
அந்த கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களுக்கே அதை சொல்ல தெரியல. இப்ப நீங்க ஒரு மாநாடு கூட்டுறீங்க, இல்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறீங்க, இல்ல இப்படி ஊர்வலமா போய் ஊர் ஊரா போய் மக்களை சந்திக்கிறீங்கன்னா, விஜய் வர்றதுக்கு முன்னால அடுத்த கட்ட தலைவர்களாவது அந்த கூட்டத்துல நின்னு ஒரு 4 வார்த்தை பேசலாம்ல, அந்த கூட்டத்தை பிரைம் பண்ணலாம்ல. நீங்க அடுத்த கட்ட நீங்க இப்ப அந்த கட்சியிலேயே கூட நான் கேக்குறேங்க, நீங்க வந்து 234 தொகுதியிலயும் நான் தான் வேட்பாளர், மதுரையில நான் தான் வேட்பாளர், நாகையில நான் தான் வேட்பாளர், திருவாரூர்ல நான் தான் வேட்பாளர் அப்படின்னு பஞ்ச் டயலாக் மேடையில பேசுறீங்க. ஆனா இது வந்து பிராக்டிகலா கிரவுண்ட் லெவல்ல அது உங்களுக்கு உதவாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் 8 மாசம் தான் இருக்கு அரசியலுக்கு. நீங்க சனிக்கிழமை தான் பனையூர் விட்டு வெளியிலேயே வரீங்க. அப்படி இருக்கும் பொழுது 234 தொகுதிகளுக்கும் நீங்க எப்ப போக போறீங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதே தெரியல. அப்ப கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை இல்ல அந்த தொகுதியை சேர்ந்த அடுத்த நிலையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களையாவது அந்த மக்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கணும்ல. எல்லாரும் விஜய் ஓட்டு கேட்க போனோம்னா என்னங்க, விஜயோடைய முகமுடியை போட்டுட்டு போவானா? அப்ப எவனுக்கு ஓட்டு போடுறான்னு தெரியாம அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. குறைஞ்சபட்சம் நான் என்ன கேக்குறேன், நீங்க திருச்சிக்கு போனீங்க, அரியலூர் போனீங்க, நாகை போனீங்க, இப்ப திருவாரூர் போறீங்க. அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை வந்து நீங்க அந்த கூட்டத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்ல. இவங்கதான் வந்து என்னோட சார்பா இங்க களத்துல அவங்கதான் இருக்க போறாங்க, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க இருப்பாங்க, அடுத்த 8 மாசம் இவங்க மூலமா தான் நான் வந்து உங்களை அணுக போறேன், உங்ககிட்ட பேச போறேன் அப்படிங்கிற விஷயத்த. அப்போ நான் மட்டும்தான் ஃப்ரேம்ல இருக்கணும், நான் மட்டும்தான் தெரியணும். என் பின்னால எவ்வளவு பேர் உழைக்கிறான், எவ்வளவு பேர் எனக்காக வந்து வெயில்ல கால் கிடக்க நின்னுட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து நீங்க வந்து 15 நிமிஷம் பேசிட்டு போயிட்டீங்க. ஆனா இந்த 15 நிமிஷத்துக்காக அந்த கட்சியில சின்சியரா எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க? அவனுக்கு குறைஞ்சபட்சம் உங்க பக்கத்துல நிக்க வச்சு ஒரு அங்கீகாரம் கொடுத்தா உங்களுக்கு என்னங்க குறைஞ்சு போயிட போகுது? அப்புறம் இத பத்தி இதெல்லாம் பண்ற நீங்க உங்களுக்கு வந்து ஜனநாயகத்தை பத்தி பேச என்ன உரிமை இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார ரீதியில தானே உங்களுடைய கட்சியை நீங்க நடத்துறீங்க. இதத்தான் சொன்னேன், மோடிக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல அப்படின்ட்டு. பாஜக அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு பெட்டருங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் அந்தந்த ஏரியாலயாவது யாரு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அது யாருமே இல்லாம நீங்க யாரை வச்சு நீங்க ஓட்டு ஒரு 68,000 பூத் இருக்குங்க தமிழ்நாட்டுல. அந்த பூத்தை மேனேஜ் பண்றதுக்கான கட்டமைப்பு இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகளுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு வந்து பொறுப்பாளர்களே கிடையாது. இன்னும் ஒரு படி வேலை சொல்ல போனோம்னா 234 தொகுதியில போடுறதுக்கு உங்களுக்கு கேண்டிடேட்டே கிடையாது. அப்படி வரவங்க பொறுப்பு போடுறதுக்கே உங்க புசியானு காசு வாங்குறாரு அப்படின்னு உங்க கட்சியில இருக்கிறவங்க தான் வெளியில வந்து குற்றம் சொல்றாங்க. நீங்க ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு பேசுறீங்க. இதெல்லாம் எவ்வளவு அபத்தமா இருக்கு. அப்ப இதெல்லாம் தான் ரொம்ப மேலோட்டமான ஒரு அரசியல். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இந்த சினிமால இந்த 2.5 மணி நேரம் படம் காட்டுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நான் வந்து வீரவசனம் எல்லாம் பேசிடுவேன், செகண்ட் ஹாஃப் நேரா கூட்டிட்டு போய் என்ன வந்து உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருங்க. பட் சினிமா கிடையாது. வாழ்க்கையில வந்து ரியாலிட்டிஸ் வந்து அவர் ஐ திங்க் இட் வில் பி டூ லேட் when he realizes that. ஓகே. இந்த விவகாரம் சம்பந்தமாக இறுதியான உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அது இந்த நம்முடைய முதலமைச்சரை இந்த வெளிநாட்டு பயணம் சம்பந்தமாக கடுமையான விமர்சனத்தை முதல்வர் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் விமர்சனம் வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு பல இந்த ஓரணியில் தமிழ்நாடு இது மாதிரியான பல கேம்பெயின் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. அதுல வந்து பெறப்பட்டிருந்த ஒரு கேள்வி, அதற்கு நான் வந்து பதில் கூற போகிறேன் என்று அந்த வெளிநாட்டு பயணம் சம்பந்தமான பதில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதில் வழங்கியிருந்தார். இப்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருப்பது திரு விஜய் அவர்கள் இந்த கேள்வியை முன்வைத்து விட்டார். உங்க வெளிநாட்டு பயணத்தை பத்தி ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டார். உடனே பாருங்க முதலமைச்சர் வந்து ரிப்ளை பண்றாரு, விஜய்னா பயம் வருதுல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பாக்குறீங்க? இது இந்த குருவி உட்காந்து பனம்பழம் விழுந்த கதை மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலா முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தை பத்தி எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க, பாஜக தரப்புல பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் தொடர்ந்து விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா. இவர் வந்து சனிக்கிழமை தான் வெளியில வந்து முடிச்சுக்கிட்டு தூக்கத்துல இருந்து இன்னைக்குதான் வந்து அவர் இதை பத்தி பேசியிருக்கிறாரு. ஓகே, சோ அதனால விஜய் கேள்வி கேட்டதுனால முதல்வர் பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அவர் வந்து முதலமைச்சர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ரொம்ப மெஷர்டு ஸ்டெப்ஸ் அவர் எடுத்து வைக்கிறாருங்க. அவர் அனாவசியமா அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. என்னுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி எல்லாமே வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக. இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து அவர் என்னைக்குமே வந்து விலகினது கிடையாது. மத்தவங்க எல்லாம் இவங்கதான் வந்து 400 ரவுடிதான் என்னையும் ஆட்டையில சேர்த்துக்காங்க, நீ இவங்கதான் வந்துட்டு இருக்காங்களே தவிர அவருடைய பார்வை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. இரண்டாவது விஷயம்,
தமிழ்நாட்டுடைய சாதனைகளை முதல்வர் பேசணும்னு இல்ல, இன்னைக்கு அவருடைய சார்பாக ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கக்கூடிய தடவுகள் வந்து பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு கல்வியில நாம முதல் இடத்துல இருக்கோம், சுகாதார கட்டமைப்புல முதல் இடத்துல இருக்கோம், இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்கோம். தினம் டிஆர்பி ராஜா அவர்கள் சமூக வலைதளங்கள்ல அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்ப எவ்வளவு எம்ஓயூஸ் வந்து ஆக்சுவலா மாறி இருக்கு, அதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, இது மூலமா எவ்வளவு ஜாப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெளிவா போடுறாருங்க அவரு. யாருமே எதையுமே வந்து இங்க மூடி மறைக்கல. நாலாவது, ஒரு 2 இலக்கு பொருளாதாரத்தை வந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எட்டி இருக்கிறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து நம்பர் 1 ஸ்டேட்டா இருக்கு. ஆமா, மகாராஷ்டிராலாம் பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு நாம இதை எட்டி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சிறந்த நிர்வாகம் இருக்கிறதுனாலயா அதை வந்து சாதிக்க முடியுது. அது முதலமைச்சருடைய பெருந்தன்மை. அவர் வந்து என்ன சொல்றாரு, இது ஒரு தனி மனிதன், ஸ்டாலின் என்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி கிடையாது, இதற்கு பின்னால என்னுடைய டீம் இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சருக்கும் அதனுடைய கிரெடிட் கொடுக்கிறார். அவர் வந்து தனக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவருடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களை கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அவங்கள முன்னிறுத்தி அவங்கள பாராட்டுறாங்க. இது வந்து ஒரு 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 மெக்னானிமஸ் லீடருக்கு தான் இந்த வந்து இந்த ஒரு எண்ணம் வரும். மோடி கூட அவர் ஒரு கேபினெட்ல இருக்கிற அமைச்சர்களை பாராட்டி எல்லாம் நம்ம பார்த்தோம். இதே விமர்சனம் திரு சீமான் அவர்கள் மீதும் வைப்பாங்க. சீமானுங்கிற தனி முகம், சீமானிசம், அது தவிர்த்து வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் யாருமே வளர விட மாட்டாரு. அப்படி வளர்ந்துட்டோம்னா தூக்கி அடிச்சிருவாரு. அதே போலதான் நீங்க ஒன் மேன் ஷோவா தான் டிவிகேவும் இருக்குன்னு. அது இன்செக்யூரிட்டி தானே. ஒரு லீடருக்கு இன்செக்யூரிட்டி இருக்கும் பொழுதுதாங்க அப்படி இருப்பாங்க. சீமான் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், மோடி ஆகட்டும், எல்லாருமே அப்படிதான். அப்போ அந்த மெக்னானிட்டி வந்து எங்க இருந்து வருதுன்னா அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிறதுனாலதான். அந்த தலைவர், நான் தலைவர் அப்படின்னாலும் என்னுடைய வழிகாட்டுதல்ல அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கிரெடிட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாருல. அப்போ அதை வந்து அவங்களை இன்னும் ஊக்குவிக்குது, இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் கொடுக்குது. சோ இதெல்லாம் வந்து அவருடைய சாதனைகளை அவர் வந்து பறைசாற்றணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய தரவுகள் வந்து அவருக்காக பேசிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்னா இருக்கு. மோஸ்ட் பாப்புலர் சீஃப் மினிஸ்டர்ஸ்ல கண்டிப்பா தொடர்ந்து வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இடம் பெறாரு. அப்ப இதெல்லாம் வந்து சாதனைகள். இதை தாண்டி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் அட்ரஸ் பண்ணவே இல்லை. நீங்க வந்து எதிர்த்து நிக்கிறது திமுக அப்படிங்கிற ஒரு பெரிய ஜெயண்ட. 50 ஆண்டு காலம் வந்து அரசியல் அனுபவம், உங்க வயசை விட அவருக்கு அரசியல் அனுபவம் ஜாஸ்திங்க. அப்படிப்பட்டவரை எதிர்த்து நீங்க நிக்கிறீங்கன்னா அவர் களத்துல இவ்வளவு நாள் எவ்வளவு உழைச்சு இவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியத்தை, ஒரு கட்சி 10 ஆண்டுகள் எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சிங்க, அதை கட்டுக்கோப்பா வழி நடத்தி இன்னைக்கு கொண்டு வந்து ஆட்சி பீடத்துல உட்கார வச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் வந்து வழி நடத்துறாரு அப்படின்னா அதற்கு எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பாரு, எத்தனை வீதி அவர் நடந்திருப்பாரு. கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் போய் இன்னைக்கு முப்பெரும் விழாவில கட்சிக்கு 100 வருஷமா உழைச்சவங்களை எல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க. இதுதாங்க திமுகவுடைய பாரம்பரியம். அதனாலதான் இன்னைக்கு வந்து உடன்பிறப்புகள் அப்படின்னு பெருமையா திமுக இருக்கிறவங்க எல்லாம் ஏன் சொல்லிக்கிறாங்க? ஏன்னா அந்த கட்சி அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்குது இல்ல, அந்த ரெகக்னிஷனை கொடுக்குது இல்ல. நீங்க நாளைக்கு ஒரு தேர்தல்ல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா உங்க கட்சி இருக்குமா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க அடுத்த படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு நடிக்க போயிடுவீங்க, உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனா உங்களை நம்பி லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறான்ல, அவன்லாம் ஏமாந்து போய் வீட்டுக்கு வந்துருவான்ல, அவன் குடும்பம் எல்லாம் கஷ்டப்படும்ல. அதை பத்தி நீங்க என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? அப்போ இவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ், நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன், அவர் பேசுறதே அப்படித்தானே பேசுறாரு பாருங்க. 1000 கோடி நான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு சேவை செய்யணும். சீமான் அழகா கேட்டாரு. சில நேரங்கள்ல சீமான் வந்து சரியான விஷயத்தான் பேசுறாரோ அப்படின்னு தோணுது. உன்னை யாரையா விட்டுட்டு வர சொன்னா? எவனாவது கெஞ்சிட்டு இருந்தானா? அரசியலுக்கு வா, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு எவனாவது கெஞ்சினானா அப்படின்னு கேட்டார்ல. நியாயமான கேள்வி தானே. உன்னை யார் கெஞ்சினா? நான் என்னோட சம்பாதியத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன? அப்போ நீங்களே வந்து ஒரு மேட்டிமைத்தனத்தோட தானே பேசுறீங்க. மக்களோட மக்களா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஊழல் செஞ்சு இந்த இடத்துக்கு வந்த நீங்களே இப்படி இருக்கீங்கன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு இங்க வந்தவனா எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒப்பிட்டு சொல்றாரு. ஏன் சார் வரி கட்டாம அந்த கொஞ்ச நாள் முன்னால இந்த இடி ரெய்ட் எல்லாம் விஜய் சார் வீட்டுக்கு தானே சார் வந்தது? ஏதோ படத்துல வந்து அவர் 100 கோடி வந்து அன்டிக்ளேர்ட் இன்கம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் அவர் வீட்டுக்கு தானே வந்தது இல்லையா? அந்த இடி கூட வந்த ஒரு ஆபீசரை தானே இப்ப வந்து அவர் வந்து தன்னுடைய பொதுச் செயலாளரோ இல்ல கொள்கை பரப்பு செயலாளரோ ஏதோ ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். உங்க கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த தலைவரான புஷி ஆனந்த் பொறுப்பு போடுறதுக்கு காசு வாங்குறாரு அப்படின்னு உங்க கட்சியில இருக்கிறவங்களே வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க.
ஊழலை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன சார் யோகியதை இருக்கு? ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாலேயே இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்கள் கிட்ட இருந்து சுரண்டுறீங்க வெக்கமே இல்லாம. உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு ஊழலை பத்தி பேசுறதுக்கு? முதல்ல உங்க கை சுத்தமானு பாருங்க. உங்க உங்க கட்சிக்குள்ளேயே டிப்பர் லாரியில ஆடுற அளவுக்கு குப்பையை வச்சுட்டு நான் நாட்டை சுத்தம் பண்ண வரேன் அப்படின்னு சொல்றது வேடிக்கையான ஒரு விவாதமா இருக்கு. நிச்சயமா மேடம். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் மேடம். தேங்க்யூ வெரி மச்.